கள்ளக்குறிச்சி சம்பவம் இன்று தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது. நல்ல சாராயம் குடித்தால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு கூட கொடுக்கறதில்லை. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்தா ரூபா 10 லட்ச ரூபா இன்றைக்கி தமிழக கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. அதில் என்னன்னு பார்த்தா ஹைடெக்காக முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனே வர்றாரு. 10 லட்சம் பத்தாது, அவங்களுக்கு 25 லட்சம் கொடு, அரசு வேலை கொடு அப்படின்னு நல்லா கேட்குது. அந்த 25 லட்சம் அரசு வேலை கொடுன்னு கேட்குறாங்களே, படித்தவங்களையெல்லாம் எங்கே கொண்டு போய் தள்ளுறது? இவங்களுக்கெல்லாம் தேசத்துக்காக பாடுபட்டவங்க, அவங்க இறந்ததில் எங்களுக்கும் வருத்தம் இருக்குது. நாங்கள் இல்லைன்னு சொல்ல, மனதார வருந்துகிறோம். ஆனால் இந்த மாதிரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் ஊக்கத்தொகையாக திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா அந்த குடும்ப நிதியாக கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாருமே கள்ளச்சாராயத்தை ஊக்கப்படுத்துகிற விதத்தில் ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மழை வந்தால் அறுவடை செஞ்ச நெல் வீதியில் கொட்டி வச்சுருக்காங்க. அவங்க கூடாரம் கட்டி தர சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்கல. அந்த நெல் முளைப்பு விட்டு அந்த அறுவடைக்கே ஒரு மவுசு இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் நிறைய கைத்தறி நெசவாளர்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஒரு கைத்தறி ஜவுளி பூங்கா ஒன்று அமைச்சு தர சொல்லி எத்தனையோ இடத்துல கேட்டேன். இதெல்லாம் செய்யாத அரசு இன்றைக்கி என்னன்னு பார்த்தாக்கா ஒரு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் விதத்தில் ஊக்குவிச்சிட்ருக்காங்க. இதை ஒரு பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம்.